கதவின் உச்சியில் ஏறிய குட்டி பூனைகள் பார்க்கலாமா? எங்கள் வீட்டில் தான். இங்கே பாருங்க, எங்கள் வீட்டில் இருக்கும் இந்த குட்டி பூனைகளுக்கு விளையாடுறது தான் வேலை. அங்கே பாருங்க, எவ்வளவு க்யூட்டாக சண்டை போட்டுக்கிட்டு ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறாங்கன்னு பாருங்கள். இதை நான் ரூமுக்குள்ளே இருந்து எடுத்திருக்கிறேன். இவ்வளவு அழகாக 5 பூனைக்குட்டிகள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஒரு நாள் பார்த்தா ஒன்று ஓடிக்கொண்டிருக்கும், இன்னொன்று ஒன்றை துரத்தி கொண்டிருக்கும், மற்றொன்று எங்கேயோ ஏறி கொண்டிருக்கும். ஆனால் அந்த குட்டி பூனை செய்த காரியம் என்ன தெரியுமா? கதவின் மேலேயே போய் போய் ஏறி நிற்குங்க. அங்கே பாருங்கள், கீழே நின்று பார்த்தா இவ்வளோ உயரத்துக்கு ஏன் ஏறணும் அப்படின்னு எனக்கு ஒவ்வொரு நேரமும் தோணும். ஆனால் அந்த குட்டி பூனைக்கு உயரம் ஒரு தடையாக இல்லை அப்படின்றத மட்டும் இந்த பூனைகளை வைத்து நான் தெரிஞ்சு கொண்டேன். நான் மேலே போகணும் அப்படின்றது அதுக்கிட்ட அதிகமாக இருந்துச்சு. அது மெதுவாக ஏறியது, சில நேரம் தடுமாறியது, இந்த பார்க்குறீங்க, மீண்டும் முயற்சி செஞ்சது, கைவிடாமல் தொடர்ந்து ஏறியது, இறுதியில் கதவின் உச்சியையும் அடைந்தது. இந்த காட்சியெல்லாம் டே பை டேவாக நான் பார்த்து ரசிச்சிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு உண்மை புரிஞ்சது. நான் கீழே நிற்கும்போது மற்றவர்களுடைய உயரத்தை பார்த்து அவங்களால முடிகிறது என்னால் முடியுமா என்று நினைக்கிறோம். ஆனால் சில நேரங்களில் நம்மளுடைய கனவு மிகவும் உயரமாக தெரியுது இல்லையா? பாதை கடினமாக தெரியுது, தடைகள் வருது. சிலர் நம்மை பார்த்து சிரிக்கிறாங்க, சிலர் சொல்கிறாங்க உன்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சில நேரங்களில் நாமே நம்ம நம்பவே முடியாமல் போயிடுறோம். ஆனால் இந்த குட்டி பூனைகள் இந்த பாடத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தது. என்ன தெரியுமா சொல்லுது? உயரம் பார்த்து பயப்படாதே அப்படின்னு. ஒரு சிறிய முயற்சியிலிருந்து தொடங்கு. நீ இன்று உன் இலக்கை அடைய முடியாமல் இருக்கலாம், ஆனால் உன் கனவை விட்டு விடாதே அப்படின்றது போல இருக்கும். அங்கே பாருங்க, இன்று ஒரு படி, நாளை இன்னொரு படி, மறுநாள் இன்னொரு முயற்சி. சிறிய முயற்சிகள் தொடர்ந்து சென்றால் ஒரு நாள் பெரிய உயரத்தை நம்ம அடையலாம். சில நேரங்களில் இந்த பூனை மாதிரி நம்மளும் விழுந்துடலாம். விழுவது தோல்வி அல்ல, விழுந்த பிறகு மீண்டும் எழாமல் இருப்பது தான் உண்மையான தோல்வி. குட்டி பூனை ஏறும்போது தடுமாறுனா இனி நான் ஏறவே மாட்டேன் அப்படின்னு அது சொல்லலைங்க. அது மீண்டும் மீண்டும் முயற்சி செய்கிறது. அங்கே பாருங்கள், கோ டு த டாப். அந்த ஒரு பெரிய ஒரு அந்த உச்சிக்கு போயிட்டு அங்கே போய் நிற்குது. மீதி 4 பூனையும் இந்த சைடில் கீழே நிற்கிறாங்க. யாராவது ஒருத்தர் ஏறிக்கொண்டே தான் இருக்கிறாங்க. அது மீண்டும் மீண்டும் முயற்சி செய்கிறத நான் பார்த்து கொண்டே இருந்தேன். இப்படியே தான் நம்மளும் இருக்கணும் இல்லையா? வாழ்க்கையில் ஒரு வாய்ப்பு போயிடுச்சா நம்ம மீண்டும் முயற்சி செய்வோம். ஒரு கனவு நிறைவேறலையா மீண்டும் தொடங்குவோம்.